ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 15/12/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. பாபா குழந்தைகளை முயற்சி செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் குழந்தைகள் எந்த விஷயத்தில் மிகவும் கண்டிப்புடன் இருக்க வேண்டும்னு பதில். பழைய உலகத்திற்கு தீ வைக்கப்படும் முன்பாக தயாராக வேண்டும். தன்னை ஆத்மானு புரிந்து தந்தையின் நினைவில் இருந்து பாபாவிடம் இருந்து முழுமையாக ஆஸ்தியை அடைவதில் மிகவும் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். தேர்ச்சி பெறாமல் இருந்துவிடக்கூடாது. எப்படி அந்த மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் வருத்தப்படுகின்றார்கள். நம்முடைய இந்த ஆண்டு வீணாகிவிட்டது என்று புரிந்து கொள்ளுகின்றார்கள். படிக்கவில்லை என்றால் என்னவாகிவிடப் போகிறது என்று சில பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் மிகவும் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். மிகவும் நேரமாகிவிட்டது என்று டீச்சர் சொல்லிவிடக்கூடாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நாடகத்தின் திட்டப்படி பாபாவிற்கு எந்த நடிப்பு நிரம்பி இருக்கிறதாக பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நான் ஆத்மாக்களாகி உங்களுக்கு ஆன்மீக பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர்கள் அனைவரும் சரீரத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு உடற்பயிற்சியை கற்றுக் கொடுக்குறாங்க. அவர்கள் பயிற்சி போன்றவற்றை சரீரத்தின் மூலம்தான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இதில் சரீரத்தின் விஷயம் எதுவுமே இல்லை. என்னுடைய சரீரம் என்று எதுவுமே இல்லைன்னு பாபா சொல்கிறாரு. நான் பயிற்சி கற்றுக் கொடுக்கிறேன் மற்றும் டைரக்ஷன் கொடுக்கிறேன். அவரிடத்தில் பயிற்சி கற்றுக் கொடுக்கும் நடிப்பு நாடகத்தின் திட்டப்படி நிரம்பி இருக்குது. சேவை நிரம்பி இருக்கு. பயிற்சி கற்றுக் கொடுக்கவே வருகிறார். நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், யார் இந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்கவில்லை அவருக்கும் பாபா தான் கற்றுக் கொடுக்கிறேன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பிராமணர்கள் தான் பாபாவிடம் வந்து பயிற்சியை கற்கிறாங்க. உள்ளுக்குள் குஷியும் உண்டாகிறது. இந்த படிப்பு நன்றாக இருக்கின்றது. பகவானுடைய மகா வாக்கியம். அவர்கள் கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டார்கள். ஆனால் கிருஷ்ணர் இந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த பயிற்சியை பாபா தான் கற்றுக் கொடுக்கிறார். கிருஷ்ணருடைய ஆத்மா விதவிதமான பெயர் ரூபத்தை தாரணை செய்து தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறது. அவருக்கும் கூட பாபா தான் கற்றுக் கொடுக்கிறார். பாபா கற்றுக்கொள்வதில்லை. மற்ற அனைவரும் யாரிடமாவது கற்றுக்கொள்கிறார்கள். இவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தந்தை ஆவார். அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எல்லையற்ற தந்தை நமக்கு இலவசமாக படிப்பிப்பதை பற்றி கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, எல்லையற்ற தந்தை சேவைக்காக வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளது. தந்தை குழந்தைகளிடத்தில் படிப்பிற்கான கட்டணத்தை எப்படி வாங்குவார்? ஆசிரியருக்கு குழந்தை இருந்தது என்றால் இலவசமாக படிப்பிப்பார் இல்லையா? இவரும் கூட இலவசமாக படிப்பிக்கின்றார். நாம் எதையாவது கொடுக்கின்றோம் என்று நினைக்காதீர்கள். இது ஒன்றும் கட்டணம் அல்ல. நீங்கள் எதையும் கொடுப்பதில்லை. இதற்கு பதிலாக நிறைய பெறுகின்றீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மகாரதி குழந்தைங்களை கூட மாயை என்ற முதலை எப்படி விழுங்குகின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இருந்தாலும் கூட மாயை நிறைய பேரை விழ வைத்து கொண்டே இருக்கின்றது. பெயரை சொல்ல முடியாது. சொன்னால் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். கெட்ட சகவாசம் ஏற்பட்டது. புதிதாக திருமணமானவர்களுடைய சேர்க்கை ஏற்பட்டது என்றால் புத்தி சென்று விடுகிறது. நாங்கள் திருமணம் புரியாமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். மகாரதி தினமும் வரக்கூடியவர். இங்கும் கூட நிறைய முறை இருந்துவிட்டு சென்றுள்ளார். அவரை மாயை எனும் முதலை வந்து பிடித்திருக்கின்றது. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது திருமணம் செய்து கொள்ளவில்லை. மாயை தன் வாயில் போட்டு விழுங்கி விடுகின்றது. பெண் எனும் மாயை இழுத்து கொண்டிருக்கின்றது. முதலையின் வாயில் வந்து விழுந்திருக்கிறார். பிறகு மெதுவாக விழுங்கிவிடும். ஏதாவது தவறு செய்கிறார்கள் அல்லது பார்த்தவுடன் சென்று விடுகின்றார்கள். நான் மேலிருந்து ஒரேடியாக கீழே சாக்கடையில் விழுவேன் என்று புரிந்து கொள்ளுகின்றார்கள். மிகவும் நல்ல குழந்தையாக இருந்தார் என்று சொல்லுவார்கள். பாவம், இப்போது சென்று விட்டார். நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டால் இவர் இறந்தார். பாபா குழந்தைங்களுக்கு எப்போதும் வாழ்க என்றே எழுதுவார். மாயின் சண்டை எங்கும் தீவிரமாக நடந்துவிடக்கூடாது என்று பாபா அப்படி எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நேரம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இது உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பாகும். கல்பத்திற்கு முன்னால் எப்படி புரிய வைத்தேனோ அதையே புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். நாடகத்தின்படி டிக் டிக் என்று சென்று கொண்டிருக்கிறது.
வினாடிக்கு வினாடி எது கடந்ததோ அது மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் நடக்கும். நாட்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த சிந்தனை வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. சத்யுகம், திரேதா, துவாபர, கலியுகம் முடிந்துவிட்டது. பிறகு அது திரும்பவும் வரும். எது கடந்ததோ அது கூட கல்பத்திற்கு முன்னால் எது கடந்ததோ அதுவே நடக்கும். இன்னும் கொஞ்ச நாட்களே உள்ளன. அவர்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லிவிட்டார்கள். அதை ஒப்பிட்டு இன்னும் சில மணி நேரங்களே இருக்கின்றன என்று நீங்கள் சொல்லுவீர்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, முதலில் ஞானத்தில் இருந்துவிட்டு பிறகு திருமணம் செய்து கொள்பவர்களை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, திருமணம் புரிந்து கொண்டு விழுந்து விடுகின்றார்கள். பிறகு வந்து ஞானத்தை கேட்பார்கள். ஆனால் ஆஸ்தி மிகவும் குறைந்துவிடும். ஏனென்றால் புத்தியில் வேறு ஒருவருடைய நினைவு வந்து அமர்ந்துள்ளது. அதை நீக்குவதற்கு மிகவும் கடினமாக இருக்கின்றது. முதலில் மனைவியின் நினைவு, பிறகு குழந்தைகளின் நினைவு வரும். குழந்தைகளை விட மனைவியின் நினைவு அதிகம் இழுக்கும். ஏனென்றால் நீண்டகால நினைவு இல்லையா? குழந்தை பின்னால் பிறக்கின்றது. பிறகு நண்பர்கள், உறவினர்கள், மாமனார் வீட்டு நினைவு வருகின்றது. முதலில் மனைவி. இது கூட அது போலவே ஆகும். நாங்கள் தேவதையோடு நீண்ட காலம் இருந்தோம் என்று நீங்களும் சொல்லுவீர்கள். சிவபாபாவோடு நீண்ட காலமாக அன்பு இருக்கின்றது என்று பாபாவும் சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.